அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சர்ஸ் 2022-23 கல்வியாண்டில் பணிபுரியும் கல்லூரியாளருக்கு தொகுப்பூதியம் அரசால் ஆணையிடப்பட்டதுங்கிறது இந்த 2022-23 கல்வியாண்டுக்கு உள்ளதை இப்போ நான் உங்கள் பார்வைக்கு விட்டுக்கிட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வெளியிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கௌரவ விரிவாளர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த வருடத்திற்கு 2024-25 கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா ஆர்டர் முன்னாடியே போன வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2023-24லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் முன்னாடியே இஷ்யூ ஆகிடுச்சு. இந்த வருஷம் தான் ஆர்டரும் வரல. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. முக்கியமாக அவங்க சொன்னது என்னதுன்னா, நான் முதல்வன் இப்போ 2024-25 கல்வியாண்டுக்கு 3ஆம் அதாவது 5ஆம் பருவத்திற்கு, அதாவது 3ஆம் ஆண்டு இளங்கலை 3ஆம் ஆண்டுக்கு நிறைய பேருக்கு இப்போ நான் முதல்வன் திட்டத்திற்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கல்லூரியில் இருக்கிறவங்க போகணுங்கிறது இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஆர்டரே வரல. இந்த 1 மாதங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஆர்ட்ஸ் டிஆர்பியில் எங்களுக்கு உள்ஒதுக்கீடுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் கௌரவ விரிவாளருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆர்டரே வரல. அதுக்குள்ளே எங்களை நான் முதல்வன் திட்டத்தில் எல்லோரும் உடனே நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ எங்களை நிர்பந்தம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா, ஆர்டர் இந்த வாட்டி ரெகுலர் ஒர்க்கிங் டே வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்திருக்கும். அது வரல. அதுவும் இல்லாமல் அரசு நம்ம ஏற்கனவே இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அரசு சொன்னது கல்லூரி வேலை நாள் தொடங்கும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 19/6/2024 அன்றைக்கி தான் தொடங்க இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த வருடமாவது அரசு பணியில் சேர்ந்து 20 வருஷம் 30 வருஷம்னு வேலை பார்த்து நான் முதல்வனில் ஆரம்பித்து எல்லா ஒர்க்கையும் செய்துமே பார்த்திங்கன்னா அதற்கான பணி வரன்முறை பயன்படுத்தி கௌரவ விரிவாளருக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யலை அப்படிங்கிறது எல்லாரும் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. கல்லூரிக்காக எத்தனையோ வருடங்களாக 20 வருடங்கள் 15 வருடங்கள் ஏன் அதுக்கும் மேலான வருடங்களை கூட எல்லாரும் செலவழிச்சுமே இந்த அரசில் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத பதிவிட்டிருந்தாங்க. அதை சொல்லியிருந்தாங்க. கௌரவ விரிவாளருக்கு வருடம் பார்த்திங்கன்னா அந்த கல்வியாண்டில் ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் ஒரு ரூல் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கல்வியாண்டில் ஒரு கல்வியாண்டிலேருந்து இன்னொரு கல்வியாண்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 1.5 மாதம் அவங்க கம்ப்ளீட்டாகவே டெர்மினேட் பண்ணுறது. கரெக்டாக சொல்லப்போனால் மே மாதங்களுக்கு அவங்களுக்கான சேலரி வழங்கப்படாது. இந்த 1 மாதத்தில் அவங்க வழங்கப்படாத இந்த காலகட்டத்திலையும் அவங்க தேர்வுத்தாள் திருத்தும் பணி, அது மாதிரி இன்விஜிலேட்டர் தேர்வு அடை கண்காணிப்பாளர், இது மாதிரி நிறைய ஒர்க்கும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கான இது எதுவும் செய்யலை அப்படிங்கிறத பதிவு பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை பதிவு பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க அதை மெசேஜாகவே போட்டிருந்தது என்னென்னா, இந்த வாட்டி நான் முதல்வனுக்கு ஆர்டரும் இல்லை, எதுவும் எங்களுக்கு சைனும் கிடையாது. அட்மிஷனை ஏற்கனவே டியூட்டி பார்க்க கூப்பிட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே செய்யாததுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டினோம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச அவங்க நபர்கள் அதுக்கப்புறம் அவங்க நம்பரையும் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ஃபோன்லேயே நான் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இல்லை சார் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்துடும் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் வந்துட போகுது, இப்போயே வயசு 52 53 ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எப்படி ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாலும் நான் போக முடியாது. இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பி இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கால்ஃபர்க்லேயும் பார்த்திங்கன்னா 54 56 வயசு தாண்டினவங்களுக்கு யாருமே அப்ளை பண்ண முடியல. இப்போ 2019 அப்ளை பண்ண எத்தனையோ பேருக்கு வயசு இருந்துச்சு, அப்போ அப்ளை பண்ணுறதுக்கான இது இருந்துச்சு. இந்த வாட்டி 2024 பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருக்கும் வயது 56 கடந்த நிறைய பேர் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்லேயே போயிட்டாங்க. நான் இந்த வருஷம் இப்போயும் இந்த டிஆர்பிப்பையே கால்ஃபர் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளேயே போட்டாங்க மட்டும்தான் நான் வேலைக்கு போக முடியும். சப்போஸ் இதை எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு வருஷமோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷமோ ஆரம்பித்தா என்னால் இதை பண்ண முடியாது சார். ஏன்னா அப்போயும் எனக்கு 58 வயசு ஆகிடும். நான் எப்படி இந்த வேலைக்கு போக முடியாது சாருங்கிறத பதிவு பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் தான் மென்ஷன் பண்ணும்போதும் சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் இத்தனை வருடங்களுக்கு என்னோடய சேலரியும் பெருசாக ஹைக் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜிசி 2019லேயே ஹானரியம் எவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 7th பே கமிஷனில் ஒரு லெக்சருக்கு 1500 வீதம், ஒரு மாதத்திற்கு 50,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஊதியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த எனுமரேஷன் பார்த்திங்கன்னா இது மொத்தம் 20% அந்த சேங்ஷன் போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதிவு செஞ்சதில் இதையும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாது.
இப்போ இந்த 10 வருடங்கள்ல கடைசியாக டிஆர்பின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் 2012ன்னு பேர் சொல்லி 2013 அந்த ரெக்ரூட்மெண்ட்டை அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் வெளியில் விட்டு அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அவங்க வந்து இந்த இன்டர்வியூ மோடில் செலெக்ஷன் போட்டு 2015 ஜாயின் பண்ணாங்க. அதை நீங்கள் வந்து 2012ன்னு வச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் 13 வருஷமாக போஸ்டிங்கே இல்லை. இந்த 13 வருஷத்தில் நான் வந்து யாரை குற்றம் சொல்கிறது, எல்லா இதுலேயும் நான் வந்து மோதி பார்த்துட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. சேலரியும் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்க வேண்டியது இப்போ தான் வந்து அப்படி இப்படின்னு சம்பளம் வந்து ஏறி இருக்குது, என்னால் வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து இப்படியே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. இதுவும் வருத்தத்திற்குரியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுக்கப்படுற இந்த சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ்டு இந்த இஷ்யூ ஆஃப் த லெட்டர்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருந்தாங்க. இது இஷ்யூ ஆன தேதின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜனவரி 2019. இதுவும் இந்த சேலரி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கான விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அவர் பதிவு பண்ண சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து இது நான் சொல்லி நான் 10 பேருக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 100 பேராவது கேட்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசு விடுமுறையாக இருக்கிறதுனாலையும் நாளைக்கு வந்து ஆர்டருக்கு வந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கு வர்றதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஆர்டர் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் இவங்களை வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு நம்ம ப்ராப்பராக சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். சேலரியுமே அதுக்கப்புறம் தான் அலாட் பண்ணுவாங்க, அப்படி நிதி ஒப்பளிப்பு நடக்கும் அப்படின்னு. இப்போ முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது நடக்கும். இது மட்டும் காரணம் இல்லாமல் நம்ம ஒரு இதை தேடி நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்திங்கன்னா என்ஐடியில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் டெம்பரரி ஃபேக்கல்ட்டிக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அதை இவங்க சொன்னதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது. அவங்க அனெக்ஷரில் ஜென்ரலாக அவங்களுக்கே தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். லாஸ்ட் டேட் வந்து 28/6/2024, டேட்டட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்தது 14/2024. ஸோ வரிசையாக வந்து அதுக்கான பிஹெச்டி எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருக்கணும், ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சேலரி எவ்வளோன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம 2019 சொன்ன மாதிரி கன்சால்டேட் ரெனுமரேஷன் 50,000 பர் மந்த். இது வந்து ரெனுமரேஷன் வந்து ஃபிக்ஸ்டு, நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து அதை நான் மாற்ற மாட்டோம், பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு வரைக்கும் நான் இதுக்கு அலவன்ஸ் எந்த இதுவும் நாங்கள் தர மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ரிஃபரபிள் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நான் கிரிமி லேயர், SPWA கவர்மெண்ட் ஜிஓ நாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க சொன்னதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வேறுபட்டுச்சு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகலை. மற்ற இடத்துல எல்லாம் வந்து 50,000 இப்போ மாதத்தை வந்து டெம்பரரி ஃபேக்கல்ட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது 13/6/2024 அன்னைக்கு பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வித்துறை அரசு கல்லூரி பணியாளர்கள் அரசால் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் அப்படிங்கிறது நிரந்தர அரசாணை, தற்காலிக அரசாணை, ஆசிரியர்களின் விவரம், ஆசிரியர்களின் கல்லூரியில் ஒத்திசைவு செய்ய கோருதல் தொடர்பாக அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ இது என்னென்னா இது 13/6/2024 வந்திருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆர்டர் வர்றதுக்கு கூட லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அது மாதிரி அரசு கலை மற்றும் அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு 2023-24 கல்வியாண்டில் பொது இடமாறுதல் கலந்தாய்வு 2024 ஜூன் மாதத்தில் நடத்துவதற்கு அனுமதி கோரி அரசுக்கு கடிதம் பெறப்பட்டுள்ளது. அதாவது இந்த இப்போ ஜூன் மாதம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதத்திற்கு 2023-24 ஆண்டுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், அதாவது ரெகுலர் ஃபேக்கல்ட்டி, அது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கிறதா அவங்களுக்கு கடிதம் அனுப்பிவிட்டாங்க. இது தொடர்பாக அரசு கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கௌரவியாளர்கள் காலியாக உள்ள பணியிடங்களை 1/6/2024 படி இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தினை எக்ஸல் ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல இப்போ போஸ்ட் சேங்ஷன் அப்ரூவல் எவ்வளவு, ஒர்க்கிங் இன் பர்மனெண்ட் ஜிஓ எவ்வளவு, ஒர்க்கிங் இன் டெம்பரரி ஜிஓ, இது வந்து ஒர்க்கிங் ரெகுலர் டிஆர்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் அதர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூவன்ட் டீச்சிங் ஸ்டாஃப், அப்புறம் டிஐடி ஸ்டாஃப் டோட்டல் அண்ட் வேக்கன்சி இதை மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது முழுக்க கெஸ்ட் லெக்சரர் டீட்டெயில்ஸ். ஸோ நேம் ஆஃப் த சீரியல் நம்பரில் நேம், கம்யூனிட்டி ஓசி, பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, சப்ஜெக்ட்டு, அவங்களோட ஃபோன் நம்பர், செட்டு நெட்டு, ஸ்லட்டு,
அவங்களோட குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங் இது வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வருடம் வந்து நம்மளும் சேனலில் வந்து அடிக்கடி ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது ஒரு ஹோப் கொடுப்போம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்துடும், இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நான் அவங்களுக்கும் கடைசியில் சொல்லி வச்சேன். ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதே நிலை வந்து நிச்சயமாக மாறணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். ஏன்னா அடுத்த கல்வியாண்டுங்கிறது வந்து நாளை மறுநாள் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கெல்லாம் உதயமாக இருக்கிறது. இந்த கௌரவ விருதாளர்கள் சேலரி இஷ்யூவாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஆர்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து கையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கௌரவ விருதாளர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பும் பார்த்திங்கன்னா சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2019 டிஆர்பி கால்ஃபர் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து தீர்ப்பு வந்து அவரே சொன்னார். 2019க்கான டிஆர்பிக்கும் பார்த்திங்கன்னா அதே டிஆர்பியை வந்து அப்படியே இன்டர்வியூ மோட்லேயே நடத்துறதுக்கான இதுவும் பாசிட்டிவான தகவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயங்களை நல்ல விஷயங்கள் கேட்குது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டுது அப்படிங்கிறத வந்து அவரோட இதுலேயே சொல்லியிருந்தாங்க. நான் நிச்சயமாக நடக்கும், இதை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் இந்த வருடத்துக்கு 2024, 25 கல்வியாண்டு சிறப்பாகவும் வாழ்க்கையிலையும் சிறப்பாகவும் அமைய வாழ்த்துக்களை நம்ம மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ரெகுலர் தகவல்கள் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஆர்பிக்கு ரிலேட்டடாகவும் நம்ம நிறையா வீடியோஸ் போடுறோம். இப்போ நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக வீடியோ போடுறோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.